நான் 7வது படிக்கும்போது ஒரு பயங்கரமான வியாதியில மாட்டிக்கொண்டிருந்தேன். அது சாவுக்கு ஏதுவான வியாதி. அந்த நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னை பார்க்க வராதவர்களே இல்லை. எனக்கு உதவி கத்தோலிக்கர்கள் என்னை தேடி வந்தார்கள், புறஜாதிகள் வந்தார்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். எனக்காக ஜெபிக்காத இடமே இல்லை. எதனால என்னமோ தேவன் என்னை இங்கே நிறுத்தும்படிக்கு அன்றைக்கு என் உயிரை கொடுத்தாரோ என்னமோ. எத்தனையோ என் பேரை தெரியாதவர்கள் எவரெவரோ பள்ளிக்கூடத்தில் எனக்காக ஜெபம் நடத்தினார்கள். அதையெல்லாம் நம்முடைய குடும்பத்தினர் சில இரக்கங்களை காட்டினதினால் தேவன் எனக்கு அன்றைக்கு இரக்கம் காட்டினார். நான் அதை உணர்கிறேன். எங்க பாஸ்டர் அவ்வளவு தூரம் யாரையும் நேசிக்கவே மாட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் பேக் படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இனிமேல் சர்ச்சுக்கு வந்துடும், உன் சாப்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ சர்ச்சில் தான் இருக்கணும், நீ ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டவன். உண்மையை சொல்லப்போனால் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் வரல, அவர் என்னை நிறுத்தினார். அப்போ நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய தாய் தகப்பன், எங்கள் அப்பா அப்படி செய்திருக்க